ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லக்குட்டி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சென்னை திரும்பிட்டாப்புல. இவ்வளோ நாள் தலைமறைவாகி அங்கே இருந்தால் பெண் வேடமிட்டு அங்கே போனார், நேபாள் போனார்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ டெல்லியில் உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து பிஜேபி கண்ணு உன்னை பிடிக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்குறோம், நீ தெம்பா போ தலைவா, நான் தெரியாதனமாக தேச விரோத செயலெலாம் செஞ்சுட்டேன், ஒரு ட்விட்டெல்லாம் போட்டேன், அழிச்சு விட்டேன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கோர்ட்டில் தான் சொல்லிடு, நான் தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்லிடு, பார்த்துக்கிறேன். பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சா நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கலாம். நீ தானே நமக்கு ஏஜென்ட்டு, நான் தானே உன்னை நியமித்து அனுப்பியிருக்கேன், ஏன்னா இங்கே விஜய்கிட்ட அனுப்பியிருக்கேன், விஜய் எப்படினாலும் கொத்தி தூக்கிட்டு வரேன், நீ அந்த வேலையை பார்த்துட்ருக்க. இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் இடையில பார்த்துறாத தயவுசெய்து. இதை காமிச்சே உன்னை கோர்ட்டில் வச்சு உள்ளே தூக்கி வைக்க சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வச்சு தான் ஆகணும். அதனால் இப்போ உச்சநீதிமன்றத்தில் போட்டியா, எல்லாம் பார்த்துட்டியா, சரி நீ போ, சென்னைக்கு போ, பவுன்சர் லோக்கல் பவுன்சர் வச்சுக்காத, கொஞ்சம் மிரள்ற மாதிரி இருக்குன்னா 4 பஞ்சாப்காரனை கூப்பிட்டு போய் பஞ்சாப் பவுன்சரை வச்சுக்க கூட, பார்க்கும்போது ஒரு கெத்தாகவும் இருக்கும், பயப்படுற மாதிரி 4 பேர் பயப்படுவான். ஏன்னா ஐயோ பஞ்சாப் ஆட்களை வச்சுக்கிட்டேன்னா இது ஏதோ மத்திய போலீஸ் அனுப்பியிருக்காங்க, இல்லை பிளாக் கேட்ஸ்ன்னு நினச்சி ஹியூமன் கேட்டல்ஸ் பயப்படுவான். உனக்கு ஒரு கெத்தாக இருக்கும், கூட்டிகிட்டு போய் தனி விமானத்தில் போய் இறங்குப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பின உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் ஏறி இன்றைக்கி இங்கே வந்துட்டாப்புல. ஸோ இப்போ பத்திரிக்கை இப்போ என்ன பேசினாப்புலன்னு பாருங்கள். அதாவது எவனோ செத்து போயிட்டான்னா 16ஆவது நாள் காரியம் முடிஞ்ச உடனே தான் இவங்க பேசுவாங்களாம். வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவாப்புல, நான் இன்றைக்கி சண்டை போட மாட்டேன், ஏன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை, சின்ன பசங்களாம் இருக்காங்க, அவங்களாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னா. இல்லை, அந்த மாதிரி லூசுத்தனமான ஒரு டுபாக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருக்கு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி இத்தனை மைக்கு பேட்டி எடுக்க நம்மளை நோக்கி வரணும் அப்படின்றது தானே உங்களோட ஆசை. அது நிறைவேறிச்சு. அன்றைக்கி பாருங்கள், ஏர்போர்ட்டில் 2 மைக் போட்டிருக்கான். அவ்வளோ முக்கியமான ஆள் இவர், அவ்வளோ முக்கியமான செய்தி சொல்ல போகிறாரு போட்டிருக்காங்க. மித்த எல்லா டிவி சேனலும் அங்கே ஆஜர். என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப், பின்னாடி வெளியாக உள்ளே இப்படி சுற்றி காரில் ஏறி எஸ்கேப் ஆகிவிட்டாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னு பார்த்துருக்கேன். இந்த 16 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்கள் தலைவருடைய முடிவும் சரி, எங்களுடைய முடிவும் சரி, எந்த விதமான அரசியலோ இல்லை எங்கள் மேலே ஒரு அவதூறுகளோ இல்லை எந்த விதமான ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, 16ஆவது நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அளவுக்கு இங்கே சோகத்தில் இருக்காங்க. அப்போ நிருபர்கள் அடுத்தடுத்து கேட்டுருவாங்க, என்னென்னா அன்றைக்கி தேச விரோதமாக ஒன்று போட்டே புரட்சி இறைச்சி நைட்டோட நைட்டாக தூக்கிடுவோன்னு அதை எங்கேன்னு கேட்டிருப்பாங்க. ஒரே எஸ்கேப், ஓடி போய் தம்பி அந்த பக்கமாக சுற்றி ஓடிட்டார். ஓடி போய் அந்த பவுன்சர் பாக்ஸரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காருல, காசு இருக்குல்ல, போட்டோடனே இது எல்லாமே டெல்லி கொடுத்த உத்தரவாதமும் உறுதிமொழியும். இதை தொடர்ந்து சென்னைக்கு வந்துட்டார். இப்போ ஆதவ் அர்ஜுனா ஒரு ஆள் வந்ததுனால இவரை இப்போ பிடிக்க மாட்டாங்க. ரைட்டாக, பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிடிக்கலாம், 100% பிடிக்க மாட்டாங்க, 10% வேணால் தமிழக அரசு பிடிக்கும். ஏன்னா இது தேச துரோக குற்றம். இதை மத்திய அரசு வேறு யாராவது செஞ்சுருந்தால் இந்நேரம் தூக்கி திகார் ஜெயிலே அடைச்சிருப்பாங்க. ஏன்னா புரட்சிக்கு ஒருத்தர் அழைப்பு கொடுக்குறான், புரட்சி வாங்க புரட்சி பண்ணலாம், நேபாள் மாதிரி பண்ணலாம், இது பண்ணலாம், திரண்டு தீ வச்சு கொளுத்துங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தேச துரோக குற்றம். அப்போ இதுக்கு தொடலைன்னா அப்போ பிஜேபி உள்குத்து பின்னாடி இருந்து இயக்கங்க தானே அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுவார்னா, இவர் நேராக விஜயை நாளைக்கு பார்ப்பார், இன்றைக்கி பார்ப்பார். இப்போ இது வரும்போது விஜயை பார்த்துருப்பார். ஏன்னா விஜய்க்கு இப்போ நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் எடுத்து கொடுக்குற கூட ஆள் இல்லை, ஃபோன் நம்பர் கொடுக்குற கூட ஆள் இல்லை. விஜய்கிட்ட இருந்த 5 ஃபோன் நம்பர் இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த குரூப்பு தான். இதில் எல்லாருமே தலைமறைவானவொடனே இந்த 3 பேர் தான் வெளியே வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, டெல்லி உத்தரவாதத்தை தொடர்ந்து நேற்று இந்த பட்டிமன்ற பேச்சாளர் தம்பி வெளில வந்துட்டார். அடுப்படியில் ஒளிஞ்சிருந்தவர், நேபாள் பார்டரில் பொம்பளை வேஷம் போட்டு ஒளிஞ்சிருந்த ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கி வந்தாச்சு. அதே மாதிரி இப்போ கைது வாரண்ட் போட்டு தேடப்படக்கூடிய ஒரே ஆள் சிக்காமல் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் மட்டும்தான். புஷி ஆனந்த் தான் பாவம், தலைமறைவாக போலீஸ் பாதுகாப்போட தலைமறைவாக ஒரு இடத்துல இருக்காப்புலன்றது போலீஸுக்கும் தெரியும், ஆனால் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கு வேறு உள்குத்து இருக்குது. இதுக்கு இடையில் இப்போ விஜய் போகிறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும்ல, அடுத்து பஞ்சாயத்தை கூட்டணும், இலவை கூட்டணும்ல. ஒரு இலவு முடிஞ்சு 16 இலவு முடிஞ்சு 8 முடிஞ்சு 16ஆம் நாள் வந்துடுச்சு. நீ அடுத்து நேரில் அங்கே போய் எதையாவது ஒரு இலவை கூட்டணும்ல, அதுக்கு எழுதி தரணும், போகணும் வரணும், அங்கே போய் பேசுகிற மக்களை பார்க்கணும். ஏன்னா இதுக்கு தான் இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்துட்டாப்புல. வந்தவுடனே இப்போ நேராக போய் விஜயும் பார்த்துட்டாப்புல. இன்றைக்கி
பார்த்துட்டு பல்வேறு டிஸ்கஷன் அப்படியே வந்துட்டிங்களா, என்ன சொன்னாங்க டெல்லியிலன்னு, இது இப்போ சொன்னாங்க வச்சாங்க, இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் உங்களை வந்து அறிக்கை கொடுக்க சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணியில் நாங்கள் சேருவோம்னு சொல்லி. ஆனால் அந்த தலைவர் தான் கேட்கணும், நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்கண்ணே அப்போ சொல்லிட்டு நீ எதுக்கு வர போன்ட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து கோவம் தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஃபோனை போட்டேன்னு உன்னை வேணால் காப்பாற்றுறவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்குறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பிடிச்சா என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் வேறு மாதிரியான கேம் போட்டு தான் நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ மாநில தலைவரை வச்சு கூட ஏன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி கொண்டுட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எதுக்கு பேசுகிறோம், உங்களை வர வைக்கிறது தான். முதல்ல உங்கள் தலைவனை கூப்பிட்டு அறிக்கை விட சொல்லி என்டிஏவில் வந்து கூட்டணிக்கு வர சொல்லி ஒரு 40 சீட்டு தர்றோம், ஜெயிச்சா துணை முதல்வர் தரோம். ஓகே, இதோடு நின்றுக்கணும். தனியாக போய் நிற்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா தேச துரோக குற்றத்தில் தூக்கி உள்ளே வச்சுருவோன்னு சொல்லி வான் பண்ணி, இல்லை தலைவர் அப்படிலாம் நடக்காது, நீங்கள் சொல்லி உத்தரவிட்டுருக்கீங்க, நீங்கள் காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு அடியாளாக கூலி ஆளாக நான் வேலை பார்க்குறேன், அதனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். அவர் இப்போ விஜய் அந்த மாதிரி முடிவெடுத்தார், விஜய் முடிவெடுத்தாலும் விஜய் தூக்கி உள்ளே வச்சுருவோம் திகார் ஜெயிலில், போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தம்பி அனுப்பியிருக்காங்க. வந்திருக்காரு. வந்துட்டு அந்த பவுன்சர் பாக்ஸரோட அப்படியே வீட்டில் போய் நைட்டு தூங்கிட்டு, நைட்டை முன்னாடியே ஃபோனை போட்டுட்டு தான் இருக்கார். வந்த உடனே வந்துட்டேன்னு ஒரு ஃபோனை போட்டு பேசிட்டு அப்புறம் திருப்பி நேரில் போயிட்டு அடுத்து இப்போ இந்த 16ஆம் நாள் முடிச்சிட்டோம்ல, இப்போ எங்கே போகிறோம், எப்படி பேச போகிறோம், என்ன பேச போகிறீங்க, எப்படி நடிக்க போகிறீங்க அப்படின்றத எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதற்கான வேலைகளை பார்த்து இந்த தலைவர்னு சொல்லி கொள்கை தலைவர் இருக்காங்க, ஃபோட்டோலாம் எங்கேயா வச்சிங்க, அடுத்து அவனுக்கு யாருக்கா பிறந்த நாள் இருந்தாலும் வந்தேன்னா மாலைகளே போடணும், யாரும் தேடி எடுங்கன்ற வேலையெல்லாம் இனிமேல் தான் பார்ப்பாங்க. இப்போ ஆதவர்ஜனா வந்ததுக்கப்புறம் டெல்லி உத்தரவாதத்துக்கு பிறகு ஒவ்வொருத்தராக வெளியே வருவாங்க. ஆனால் குஷி ஆனந்த் மட்டும் வர முடியாது, ஏன்னா நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்கல, அதனால் அவரை தவிர எல்லாருமே வந்துடுவாங்க. அவர் இல்லாமல் அந்த இப்போ இதிலேருந்து வந்த ஆர்எஸ்எஸ் பார்ட்டி அது இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்த நபர், அப்புறம் வந்து யூக வகுப்பாளர், இன்னொரு குட்டி யூக வகுப்பாளர் ஒன்று, இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த பயணத்தை தொடர்வாங்க. திங்கக்கிழமைக்கு மேலே போய் விஜய் கூட ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் நேராக போய் அங்கே போய் செத்தவனுக்கு இப்போ பக்கத்தில் நின்னவன், செத்தவனை வேடிக்கை பார்த்தவன்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆறுதல் என்ன ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி எழுதிடுவாங்க, ரெடி பண்ணிடுவாங்க. அதை நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு போடுறேன். என்ன எழுதுறாங்கன்ற வரைக்கும் நமக்கு தகவல் அங்கேருந்து கசிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை தெளிவாக நான் போடுறேன். எனவே இப்போ ஒவ்வொன்றா திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகி அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இவர்கள் அப்போ இதில் வந்து உறுதியாக தெரியுதா அவங்களுக்கு? ஏன்னா சாதாரணமாக ஏன்னா வெப்சைட்டில் ஏதோ அசிங்கமாக போட்ட ஆதவர்ஜனாட்ட சம்பளத்தை வாங்கிட்டு வெப்சைட்டில் அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் வரவங்களாம் அசிங்கமாக இவங்களையே அவன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியதுன்னு பலரும் வந்து ஆதவர்ஜனாவையும் விஜயவும் மானங்கட பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, இவங்க காசை கொடுத்து தக்குரிகளை வேலைக்கு வச்சுக்கிட்டு அசிங்கமாக பொம்பளைங்களை கேவலமாக வந்து கமெண்ட் போடுறது, இவர்களுக்கு எதிராக பேசுகிறவங்க அவங்க குடும்பத்தை பற்றிலாம் கேவலமாக போடும்போது இவங்க என்ன நாய்ங்க, இந்த நாய்களை பற்றி நம்மளும் கிழிச்சு தொங்க விட வேண்டியதான்னு சொல்லி எல்லோரும் இறங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அவங்க நிறுத்தினாங்கன்னா இவர்களும் நிறுத்துவார்கள், நம்மளும் நிறுத்துவோம். ஏன்னா இவர்கள் மரியாதையாக நடந்து கொண்டால், மரியாதையாக பேசினால் ஏன்னா நம்மளும் அதே பண்ணுவோம். இவர்கள் அதை இல்லை, அதை மீறி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இவங்கள டைரெக்டாக நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் கணக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். விஜய் இப்போ என்ன பேச போகிறாரு, என்ன எழுதி கொடுக்க போகிறாங்கன்றது லீக் அவுட் ஆயிரும். நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக அது போடுறேன். பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.